சார் மிஸ் ஐ சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் தங்கச்சி என்ன இவன் ஒரு மார்க்கமாவே நடந்துக்கிறானே. ஒருவேளை நம்ம கிட்டயே ஏதாவது டக்கால்ட்டி வேலை காட்டணும்னு நினைக்கிறானோ? அண்ணே அதுக்கு தான் உன்னை தனியா அனுப்பாம நானும் கூட வந்து நிக்கிறேன். அவன் இந்த பரமேஸ்வரிய மீறி ஒன்னும் பண்ண முடியாதுண்ணே. அதுக்காக எம்புட்டு நேரம்? ஏமா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பணத்தை கூட தரேன்னா இப்ப பாரு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆள் தலையே காணா. ஆமாண்ணே, சரியான திருட்டு பயலா இருப்பான் போல இருக்கு. அவன் நம்மளை விட பெரிய கிரிமினலா இருப்பான் போல. அவன் நிச்சயமா ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கான். எனக்கு அப்படி தோணிக்கிட்டே இருக்குண்ணே. ஏமா ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? நாம அந்த திருட்டு பையகிட்ட போனை வாங்குறதுக்கு என்ன பிளான் பண்ணோம்? அவனை அடிச்சு போட்டு போனை புடுங்கிட்டு பணத்தையும் நம்ம ஆட்டையை போட்டலான்னு நினைச்சமா இல்லையா? அதுதான் நடக்கலையே. அதை விடுமா. இப்போ அந்த கேடி பைய ரஞ்சித்தும் அதே மாதிரி நம்ம 2 பேரையும் அடிச்சு போட்டு போனை புடுங்கிட்டு போயிடலான்னு நினைச்சிருந்தா என்னமா செய்யறது? அந்த வேலை மட்டும் அவன் செய்யவே மாட்டானே. அதை எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? அண்ணே, அவன் கிட்ட நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோம்? இந்த போன்ல இருக்கிறதெல்லாம் ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிருக்கோமா இல்லையா? அட நீ சொன்ன அத அவன் நம்பணுமே. நாம இந்த போன்ல இருக்கிறத பார்க்கவே இல்ல. ஆனாலும் பார்த்த மாதிரி நாம ஒரு பில்டப் கொடுத்தோமா இல்லையா? அத அவன் நம்பினானா இல்லையா? ஆமா நம்பனா. அப்போ நம்ம கிட்ட ஒரு காப்பி இருக்குன்னு சொன்னதையும் அவன் நம்பித்தானே ஆகணும். இது பாயிண்ட், இது பாயிண்ட். அண்ணே, ஆனா அவன் ஏதோ பெரிய வில்லங்கத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கானே. அதுக்கான ஆதாரம் ஃபுல்லா இந்த போன்ல தானே இருக்கு. இந்த போன் அவனுக்கு எப்படியும் வேணும்னே. நீ இது வரைக்கும் பார்த்திருக்கியா? எந்த முட்டா பயலாச்சும் ஒரு போனுக்காக 50 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கானா? யோசி. அது சரிதாம்மா. 1 2 50 லட்சம்மா, 1/2 கோடி. ஏமா உண்மையிலேயே அம்புட்டு பணம் அவன்கிட்ட இருக்குன்னு நினைக்கிற? இருக்குன்னு இல்லாம அவன் தரேன்னு சொல்லுவானா? அவன் மட்டும் ஏதாவது ஏடா கூடமா பண்ணான்னு வச்சுக்க, நம்ம என்னமா பண்றது? எல்லாம் நம்ம கையில தானே இருக்கு. எல்லாத்துக்கும் பயப்பட்டு இருக்காத. அந்த பைய நம்மளை ஏமாத்த பார்த்தானா நாம சும்மா பாத்துக்கிட்டு இருப்போமா? இந்த போனை வச்சு என்னென்ன வேலை நம்ம காட்ட முடியும்னு அவனுக்கு பயம் இருக்காதா? கார்ல நம்ம ஆளுங்க அம்பிட்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது சரிதான். ஆனா அந்த பையன் இதெல்லாம் யோசிக்கணுமே. அண்ணே, ஒரு சாதாரண மனுஷன்னு வச்சுக்கோயேன், அவன் இதெல்லாம் யோசிக்க மாட்டான். இவன் இருக்கான்ல, கொடைஞ்சி எடுத்த அயோக்கிய பையன். எல்லா கோணத்திலையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த பையன் முடிவெடுப்பான். நிச்சயம் அவன் நம்மள ஒன்னும் பண்ண மாட்டானே, பண்ணவும் முடியாது. நம்பு. எப்படியோமா அவங்கிட்ட இருந்து 50 லட்சத்தை கறந்த உடனே இந்த இடத்த விட்டு ஓடிடணும். கிடைச்ச வரைக்கும் லாபம்னு திருப்தியா போயிடணும். இதுக்கு மேல அவங்கிட்ட இருந்து கறந்தா அவன் நமக்கு எதிராக திரும்பினாலும் திரும்பிடுவாம்மா. இப்போதைக்கு நான் இதுதான் என்னோட மனசுல கடைசி பணம்னு முடிவு பண்ணிருக்கேன். அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. அடுத்ததை பார்த்துட்டு தான் இப்போ இந்த பணம் கடைசி பணமா இல்ல இன்னொரு தவணையான்னு தெரிய வரும். பொறுமையா வெயிட் பண்ணி பாப்போனே. அதுவும் சரிதான் தங்கச்சி. அவ்வளவுதான்டா ரஞ்சித். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்துல
பணம் நம்ம கைக்கு வந்துடும். பணம் வந்துட்டா மொபைல் வந்துடும். மொபைல் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு விடுதலை. நிம்மதியாயிடுவேன். எந்த கொம்பனாலும் என்னை பிடிக்க முடியாது. பொறுமை 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 பொறுமையாரு. என்ன இன்னும் அதிகம் போனா ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அந்த சேட்டு சொன்ன 10 நிமிஷம் ஆயிடுச்சே, இன்னும் பணம் கொண்டு வரலையே. ஒருவேளை ஏமாத்திட்டானா? ஐயோ, டாலர் எல்லாம் அவன் அக்கௌண்ட்ல போட்டாச்சே. ஒருவேளை அதுவும் போச்சா? ஐயோ, என்ன இன்னும் ஆளை காணோமே. சேட்டு, ஹலோ, என்னாச்சு? பணம் ரெடியா? படத்தை எடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்துட்டேன் சார். நீங்க எங்க இருக்குது? அப்படியா, வந்துட்டீங்களா? சூப்பர். மண்டபத்துக்கே வந்தாச்சா? ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? ஹாலில் தான் இருக்கேன். மேடைக்கு எதிரிலேயே உட்காந்துருக்கு சார். நீங்க வருதா? 1 மினிட். செட்டு, இப்போ என்னால உங்ககிட்ட நேரடியா வந்து வாங்க முடியாது. யாராவது பார்த்தா சந்தேகப்படுவாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க பின்னாடி திரும்பி பாருங்களேன். அங்க ஒரு படிக்கட்டு போதா? ஆமா சார், போகுதே. அந்த படிக்கட்டு ஏறி போங்க. அந்த படிக்கட்டு முடிஞ்சதோ மொட்டை மாடி போறதுக்கு ஒரு படிக்கட்டு போகும். அதுக்கு அடியில பணத்தை வச்சுட்டு கிளம்புங்க. ஓகே சார்? அங்கேயா? ஆமா செட்டு, நீங்க சூட்கேஸை வச்சுட்டு கிளம்புங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து எடுத்துக்கிறேன். யாரும் சந்தேகப்பட மாட்டாங்களே? எதுக்கு சந்தேகம் வரப்போகுது? பார்க்கறவங்க நீங்க ஏதோ கல்யாணத்துக்கு லக்கேஜோட வந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்க போறாங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது செட்டு. சார், கையில இருக்கிறது ₹1 ₹2 இல்லை சார், 50 லட்சம். குறுக்க போந்து யாராவது எடுத்துட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை சார். நான் உங்களை கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கேன். பேக் என் கண்ணை விட்டு போகாது. தைரியமா போங்க, நான் எடுத்துக்கிறேன்.